Hello viewers, welcome back to Abhi's Delight. இன்னைக்கு Abhi's Delightல மட்டன் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ரெசிபியில் 2 டைப்பான மட்டன் கட்லெட் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்நாக் அண்ட் இன்னொன்று கறி வடை மாதிரி. அது ரைஸோடு வச்சு நம்ம சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ரெசிபீஸும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மட்டன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், பட் டேஸ்ட்டில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரம் தான் இதில் நல்லா இருக்கணும், அதனால 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப சின்னதாக போதும் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ மட்டன் கீமா வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டுடுங்க. தக்காளி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு சின்ன தக்காளி போதும். சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் மட்டன் வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுடுங்க. அதுலேயே இந்த மட்டன் கீமா நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கீமா நல்லா வெந்திருக்கு. இதில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும். அந்த தண்ணியோட நீங்கள் உருளைக்கிழங்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம கறி வடைக்கு தனியாகவும் கறி கட்லெட்டுக்கு தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிறதுல மட்டன் கட்லெட்காக பிரெட் க்ரம்ஸ் ஒரு 1/2 கப் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய பிரெட் க்ரம்ஸ் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுன்னா விட்டுடுங்க. கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இதை செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் இல்லைன்னா ரவுண்டே போதும். அதை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கறி வடை பார்க்கலாம். ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, க்ளம்ஸ் இல்லாமல். இது கூட உப்பு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவில் நல்லா ஒரு வடை மாதிரி தட்டிக்கோங்க. அதை முட்டை மைதா பேட்டரில் போட்டு எண்ணெயில் போட்டுடுங்க. இது ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது, சாம்பார் சாதம், ரசம் சாதம், எந்த சாதத்தோடவும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஜூஸியாக இருக்கும். மட்டன் கட்லெட் ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் மட்டன் கட்லெட்டையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மதியம் நீங்கள் லன்ச் செய்யும் போது கறி வடைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு மீதி மசாலா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் அப்போது உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். ரெண்டுமே கண்டிப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.